ஏய் ஏன்டா சீட்டை பாக்குற? ஏய் நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க? என் காசு கொடு. சீட்டாடி தோத்துட்டல, பணம் எப்படா கொடுக்கறது? போடுற. எங்க அப்பா மருந்து வாங்க கொடுத்த காசு. பின்ன எதுக்காகடா ஆடுன? அவங்க அண்ணா நீ தான் ஆட வச்சு காசு பிடிக்கிட்ட. ஏய் ஏய் போடா. எவ்வளவுடா? 5 ரூபாய். இந்தா போடா, உங்க அப்பனுக்கு போய் மருந்து வாங்கி கொடு. இனிமே யார் கூப்பிட்டாலும் சீட்டாட போட கொன்னுடுவேன். போடா. நிர்மலா இத வந்துட்டே. நிர்மலா அங்கிருக்கியா? வர வர வர. நிர்மலா இப்ப நீ படிக்கல அடி வாங்குவேன் படுவா ராஸ்கல். லவ்னு இங்கிலீஷ்ல எழுதி இவரை படிக்க சொல்றியா? தமிழ்லயே தருகிடத்தோம். சீலா படிப்புல புலியவர் படிச்சு கிழிச்சிருவாரு. ஏய் மரியாதையா பேசு. ஏய் என்ன திமிரு இருந்தா அவளை ஏன்னு சொல்வ? ஏய் உன்ன விடு. சீ. உன்னை நான் பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன். வாங்கடி வாங்கடி. ஜீப்பா La la la. இந்த கண்ணீரும் உப்பு, இந்த தண்ணீரும் உப்பு. அச்சோ. சுசீலா என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்ப நான் போற முதலாளி. கொஞ்சம் இரு. உன்னை வச்சுக்கிட்டு தான் அந்த விஷயமே பேசணும். சுசீலா, கொஞ்ச நாளாவே உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். நீ ராமு நடத்துற விதமே சரியில்லை. அப்படியே நான் இப்ப தப்பா நடத்திட்டேன். என்ன தப்பா நடத்திட்டியா? அன்னைக்கு உன் கால்ல காப்பிய கொட்டிட்டு உன் தோழிங்க முன்னாடி இவனை தொடக்கி சொல்றேன். இதுல என்ன தப்பு? அவன் நம்ம வச்ச வேலைக்காரன் தானே. வர வர ரொம்ப எழுத்து பேச ஆரம்பிச்சுட்ட. எழுத்து பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? நீங்க பேசுற பேச்ச பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த ஆள் இந்த வீட்டு வேலைக்காரனா இல்ல மாப்பிள்ளையா? மாப்பிள்ளதான். முதலாளி, ஆமா, அப்படித்தான் என் மனசுக்குள்ள நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா நீங்க ஏதாவது யோசிச்சுதான் பேசுறீங்களா? அந்த ஆள் ஒரு படிக்காதவன். இன்னொரு தடவை சொல்லு. படிக்காதவன் படிக்காதவன் படிக்காதவன். இந்த பாருமா, நான் படிக்காதவன் தான். எனக்கு நீ பொண்ணா பிறக்கல. உங்க அம்மா படிக்காதவன் தான். அவங்கிட்ட பால் குடிச்சு வளரல. படிக்காதவனா? படிக்காதவன். பண்பில்லாதவன் சொல்லு, அது கேவலம். ஆனா படிக்காதவன் மட்டும் சொல்லாத, அது கேவலம் இல்ல. அடச்சி கழுத, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இந்த பாருமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இவன் தான் உனக்கு மாப்பிள்ள. எல்லாத்துக்கும் தயாராரு. முதலாளி, படிக்காத மாப்பிளைய விட பிடிக்காத மாப்பிளைய கடிக்க சொல்றது சரியில்லைங்க. எது சரி எது சரியில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையை பாரு. ஆண்டனி, ஏய் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? இவர் கோயில்ல பூசைக்கு போனா பங்கு சாமியார் மட்டும்தான் என் பேரை சொல்லி கூப்பிடுவார். புரிஞ்சுதா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி தானே, செய்யலாம் செய்யலாம். ஆனா சில்லறை வெட்டணுமே. இந்த ஆமா, நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு. ராமுவை அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தணும். ராமுவையா? என்ன யோசிக்கிற?
இல்ல, நான் வந்து அடுத்த குப்பத்துக்காரன், இதனால 2 குப்பத்துக்கும் பகை வந்துடக்கூடாது பாரு, அதான் யோசிக்கிறேன். அந்த ராமு என்ன இந்த குப்பத்திலே பிறந்து வளர்ந்தவனா? ஆனா அந்த ராஸ்கல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்க பாக்குறான். சரி, அதை விட 4 பேருக்கு தெரிஞ்சாதானே ஊர்வம்பு. காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிடு. நீ போ, அவனை நான் பாத்துக்கிறேன். Come on, join with us. Yes, no. Come on, join with us. Yes. Have this? No, no. Nothing to worry. This is only Coca-Cola. Thank you. கொஞ்சம் மெதுவா ஊத்துங்க.
வா ஒத்துங்க. என்னடா சுசீலாவை கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவை விட்டுட்டு மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடிடு. போகல என்னடா பண்ணுவ? சுசிலா, ராம எங்க? ராத்திரில இருந்து ஆளை காணோம். இப்பவும் கண்ணுல படல. என்னமா அது? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ராம எங்க? எனக்கு என்ன தெரியும்? அந்த ஆளு எங்க போறாரு எங்க வராரு பாக்குறதுதான் என்னோட வேலையா? வா ராமு, என்ன இது புது பழக்கம்? ரவுடி பைய மாதிரி என் முன்னாடி முண்டாசு கட்டிட்டு வர. முண்டாச வர்றா. பெருசு சொல்லுதல்ல அவரா? என்னது தலையில கட்டு? அது வந்து இது புரியல. கட்டு எதுக்கு போடுவாங்க? காயம், பெருங்காயம். ஏய் சுமாரு, என்ன நீ என்ன மிரட்டுற? அத்திரி பச்சா கொழுக்கட்டை. பெருசு, நான் சொல்றேன் காயம் எப்படி வந்துச்சுன்னு. 4-5 தடியருங்க ராத்திரி அடிச்சு போட்டாங்க. அதான் அந்த தடியருக்கு யாருன்னு கேட்கலையே. என்னது தாக்கிட்டு போயிட்டானுங்களா? யார் அந்த எதிரிங்க? எனக்கு எதிரி யாருக்காங்க? ஆளு வச்சடிக்க கட்டுமரத்துல வந்த 4-5 பேரு என்ன அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அவங்க யாருன்னு கவனிச்ச? யார பண்ணுங்க? பகல்லையே மனுஷங்களை அடையாளம் புரிஞ்சுக்க முடியல, இருட்டில் எப்படி புரியும்? ஜாக்கிரதையா இருந்துக்கிறாமோ. கட்டுமரம் காணா போனா கூட பரவாயில்ல, உனக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது. இன்னைக்கு நீ கடலுக்கு போக வேண்டாம், போய் ஓய்வு எடுத்துக்க போ. பெருசு சொல்லிடுச்சுல, போய் நல்லா ஓய்வு எடுத்துக்க போ போ. உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துட்டியா? அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. அதனால நீ நல்லவன்னு நான் நம்பிடுவேனா? அதுக்கு இந்த சுசீலா ஒண்ணும் உன்ன மாதிரி படிக்காத முட்டாள் இல்ல. பிடிக்கலன்னு ஆள வச்சிருக்க புத்திசாலித்தனம் எனக்கு வேண்டாம். எனக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லையே. எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ஏன் போகல? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்து கிடைக்கும். அதுக்காக அடிச்சாலும் துரத்தினாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர. இந்த நாய் சுத்தி சுத்தி வர்றது உனக்காக இல்ல, உங்க அப்பாக்காக. அதுவும் ஆஸ்திக்காக இல்ல, அன்புக்காக. தெரிஞ்சிக்க. அப்பா
என்னங்க நைனா பரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணிடுறீங்க? பழம் எங்கடா? பழம் கீழே இருக்கு. தேங்க்ஸ்டா. அப்பா கல்யாணம் முடிச்சு வைடா, கல்யாணத்தை முடிச்சு வைடா. என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெத்ததுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். இந்தாடா. ரொம்ப நன்றி நைனா. நைனா இது நியாயம்தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டை சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம்தானா நைனா? படுங்க நைனா. இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. என்ன நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க? படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மிதிப்பு இந்த சங்கு புள்ள. கண்ட புள்ள காலை உடிச்சிருவேன். நைனா நைனா என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது? கூட்ட பால் வச்சுட்டீங்களா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர்தான். எந்த தெரு? முட்டு தெரு. வீட்டு நம்பரு? பழைய நம்பர் 8. புது நம்பரு? அதுவும் 8 தான். அடே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு? கண்டப்பிள்ளை. என் பையன் நைனா பேரு அதேதான். அப்படியா? உங்க அப்பா பேரு? சங்கு புள்ள. என் பேரு அதேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. ஆமா. அம்மா இப்ப நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? கையில கொளுத்துது, அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன். நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்ன நைனா நம்ம வீட்டுல வந்து யாரோ நாமம் போட்டிருக்காங்க? தெரியலடா. நைனா என்னடா? ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமுமா புடிச்சுக்குங்க நைனா. புடிச்சுக்கிட்டேன்டா. என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க? நீ தானே சின்ன புள்ளில குத்தி விட்ட. அது காதுல? நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன். எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி. ஏன்டா பாடிச்சா? என்னங்க நைனா நீங்க என்ன அடிச்சு புட்டு ஏன்டா பாடிச்சேன்னு கேக்குறீங்க? என்ன தைரியம் தான் எங்களை அடிச்சு பண்ணி? சாரா கடை கௌரி, ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப? எங்க வீடியா சுத்தி பாருங்கயா. அப்பா படுறா படான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே நீ. என்னங்க நைனா நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க. இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன். என்னடா? கதவுல நாமம் போட்டிருக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு. நிறுத்துங்கயா. என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்பீங்க. வாங்க எனக்கு உங்களுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன சங்கு பிள்ளைங்க கலாட்டா? நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன். என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? அதேதான். அதேதானா? அடிக்கிறீங்கன்னே தெரியல. அதேதான். அப்போ அதேதான். அதுவும் அதேதானா? சங்கு புள்ள இப்ப பாரு. இந்தமா கௌரி, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும். இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் என்னையா கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்ல போமா. என்னமா அது மெண்டல்மேன் மெண்டல்மேன் யாரையோ கூப்பிடுறான்? ஆமாப்பா உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா? வணக்கம் தர. ஐயோ கோட்டு கிட்ட போடுற பழக்கம் நமக்கு கிடையாதுங்க. கிராமத்துல கோட்டு போட்டுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? என்னமா அது இங்கிலீஷ்ல ஏதோ கேக்குறாருல, நீ தான் படிச்சு போனாச்சு, அவுத்து விடு. What? We want to go to Madras. Can we get a cab here? என்ன முதலாளி? என்னடா இது? ஒண்ணு இல்ல ராமு, இவர் என்னமோ இங்கிலீஷ்ல கேக்குறாரு. அது எனக்கே புரியல. பிளவுஸ் படிச்சா இவளுக்கும் புரியல. உனக்கு என்னத்த புரிய போகுது? What do you want, sir? We want to go to Madras. Can we get a cab here? Oh, I see. No chance for getting here. Then how to go to Madras? By bus only. Do one thing, if you go to main road, you can get a bus and go to Madras. Thank you. No man, sir. Thank you. Bye. Good morning. போய்ட்டோங்க. Thank you. சரி. Thank you. Okay. Thank you all. சரி போ. Thank Bye.
ராமு நீயா? என் காதையை என்னால நம்ப முடியல. இங்கிலீஷ்ல இந்த போல போலந்து கட்டுற. நான் பிஏ பாஸ் பண்ணிருக்கேன். எங்க அப்பா சாகும்போது துடுப்பெடுத்து கையில கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம செத்துட்டாரு. படிச்சா உத்தியோகம் பார்க்கணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லைங்களே. ரொம்ப கரெக்ட். நெத்தி அடி அடிச்சுட்டேன். ஆமா ஏன் ராமு, அந்த வெள்ளக்காரன் என்னமோ கேட்டானே, பிளவுஸ் டூ படிச்ச என் பொண்ணு அந்த மொழி முடிச்சது, அப்படி என்னதான் கேட்டான்? இங்க டாக்ஸி கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல்ல டாக்ஸிய கேப்னு சொல்றாங்க. ஓஹோ, அமெரிக்காவில டாக்ஸி எல்லாம் கேப்னு தான் சொல்லுவாங்களா? என்னம்மா திகச்சு போய் நின்னுட்ட? இதுக்கு தான் யாரையும் குறைச்சு எடை போடக்கூடாதுங்க இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? Come on. நங்கியே, அழகு மங்கியே, தங்கள் அன்பான பணிவிடைக்கு என் நன்றி. ஐயோ, என்ன போய் பாக்குறீங்க? ஒரு கூலிக்காரோட காலத்தோடுமேன்னு வருத்தப்படுறீங்களா? சேச்சே, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா நடந்துக்கிட்டேன். இப்போ சரியா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா சொல்லக்கூடாதுமா. நயமா சொல்லணும். நயமாவா? மாமா மாமா, பாக்கு மாத்தி பரிசம் போட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சிரிப்பு, என்ன சிரிப்புன்னு கேக்குற? ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், சொல்லுப்பா, லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஏங்கற? ஏங்கற? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? என்ன ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? பொண்ணா பிறந்தா அடக்கம் வேணும், பூமிய பார்த்து நடக்கம் வேணும், மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும். பொட்டும் பூவும் கனம் சூடிக்கொண்டா கண்ணு கழகாகும், மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும். பொண்ணா பிறந்தா அடக்கம் வேணும், பூமிய பார்த்து நடக்கவும் வேணும், மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும்.
கொடும்பூவும் தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும் மனுஷன் பாக்குற போது வெக்கப்படணும் பொண்ணு வெக்கத்தை விட்டு ஏறிட்டு பார்த்து சிரிப்பவள் எல்லாம் மண்ணு மனம் இல்லாத பூவுக்கு மதிப்பில்லையே குணம் இல்லாத பொண்ணுக்கு சிறப்பில்லையே நம்ம நாட்டு பண்பாட்ட நாமே மாத்தக்கூடாது எந்த நாளும் நாம் பாதம் மாறி போகக்கூடாது நாட்டு பழக்கத்தை இங்கே பின்பற்ற கூடாதம்மா வேலைய விட்டு ஜீன்ஸுகள் போட்டு மினிக்கிடலாமோ சும்மா நீ படிக்காத படிப்பெல்லாம் படிச்சாலுமே நல்ல பழக்கங்க இல்லாட்டா ஊர் தூற்றுமே அம்மன் கோயில் தேர் போல இங்கே பொண்ணு இருக்கணும் இந்த ஊரே அடி உன்ன பார்த்து வாழ்த்து பாடணும் பொண்ணா பிறந்தா நடக்கவும் வேணும் பூமிய பார்த்து நடக்கவும் வேணும் மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும் கொட்டும் பூவும் தினம் சூடிக்கொண்டா கண்ணு கடகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணு வீட்டின் விளக்காகும் தினம் சூடிக்கொண்டா கண்ணு கழகாகும் மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும் ராமு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நிக்கிறிய உட்காரு. பரவாயில்ல முதலாளி. முதலாளியா? அப்படின்னா நம்மள என்ன நீ மாமனாரா ஏத்துக்கல போட்டிருக்கு. இந்த பாரு, இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வர்றதுக்கு சம்மதம்னா இந்த சேர்ல உட்காரு. சுசீலா ஒன்னத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறேன். நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிற. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தியே ஆகணும்னு நான் ஒத்த கால்ல நிக்கிறேன். இப்படி 3 பேர் நொண்டி பிடிச்சு ஆடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னைக்கு விஷயத்தை உடைச்சே ஆகணும். ராமு, என் பொண்ணை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருக்கு. வேலைக்கார முதலாளி பொண்ணை கட்டிக்கிட்டா குடும்பம் நேர்சீரா நடக்குமான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் சரியா போயிடும். கட்டினவ காலுக்கு செருப்பா உழைப்பா. அதெல்லாம் நம்ம பொண்ணுங்க ரத்தத்துல ஊறி போன விஷயம்பா. புரியல? எனக்கு அந்த யோசனை கிடையாது. குடும்பத்துல இருக்க பொண்ணுங்க குத்துவிளக்குமா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்க பொண்ணு டீப் லைட் மாதிரி கண்ணை பறிக்குது. ஓஹோ, என் பொண்ணு அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாளே, அதை சொல்றியா? ஆமாங்க. ஒரு பொண்ணோட அழகை கொண்ட மட்டும் தான் ரசிக்கணும், கண்டவளா ரசிக்க கூடாது. அட அதுக்கு என்ன கழுத? அந்த உடுப்பை கட்டி எரிஞ்சிட்டு புடவை கட்டிக்கணும் கட்டிக்க போறான் என் பொண்ணு. அதெல்லாம் சொல்லி செய்யறது இல்லைங்க, அது தானா வரணும். அப்படி வந்துட்டா மறுபேச்சு கேட்டமில்ல, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன சொல்ற?
அரிசி ரொம்ப ருசியா இருக்கு இன்னும் கொஞ்சம் திங்க கூடாது, தலையில போடணும். ஏன் தலையில இல்ல, பொண்ணு மாப்பிள்ள தலையில. கெட்டி மேடம்